நாகர்கோவில் அருகே ஜோதிடரை கூலிப்படையை ஏவி கொலை செய்த பெண் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜோதிடம் பார்க்கச் சென்ற பெண் கொலையில் ஈடுபட்டது எதனால்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெருவிளை கோட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் 58 வயது ஜான் ஸ்டீபன். இவர் ஜாதகம் பார்ப்பதோடு குழந்தைகளுக்கான நாட்டு வைத்தியராகவும் அந்த பகுதியில் வலம் வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி மாலை ஜான் ஸ்டீபன் அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அது குறித்து மகன் ஜான் ஜெயக்குமார் அளித்த புகாரின் பேரில் ஆசாரிப்பள்ளம் போலீசார் சந்தேக மரண பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பிரேத பரிசோதனையில் ஜான் ஸ்டீபன் கழுத்தை நெரித்து முகத்தில் தாக்கப்பட்டும் இறந்தது உறுதியானது. இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அதில் ஈடுபட்டவர்கள் யார் என விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஜோதிடரின் மனைவியை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். சம்பவத்தன்று கணவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது கணவர் இறந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்ததாக அவர் கூறினார். ஜோதிடம் பார்க்கவும் நாட்டு வைத்தியத்திற்காகவும் ஜான் ஸ்டீபனை தினமும் பலர் சந்தித்து செல்வது வழக்கம். எனவே அவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கொலை நடந்திருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமடைந்தது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தனிப்படை உதவி ஆய்வாளர் மகேஸ்வரராஜ் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. அந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். சந்தேகத்திற்கிடமான வகையில் உள்ள நபர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது ஜோதிடர் கொலையில் பெண் ஒருவர் பின்னணியாக இருப்பது உறுதியானது. கட்டிமாங்கோடு பகுதியைச் சேர்ந்த 43 வயது கலையரசி என்பவர் ஜாதகம் பார்ப்பதற்காக ஜான் ஸ்டீபனை அடிக்கடி சந்தித்ததாகவும் அவர்களிடையே தகராறு ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. எனவே கலையரசியை போலீசார் தேடிய போது தலைமறைவாகிவிட்டதால் சந்தேகம் மேலும் வலுத்தது. இதையடுத்து கலையரசியை வளைத்து பிடித்து விசாரித்த போது ஜான் ஸ்டீபனை கூலிப்படையை ஏவி கொலை செய்திருப்பது உறுதியானது. அவர் தெரிவித்த தகவலின் பேரில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கருவேலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 வயது நம்பிராஜன் என்பவரையும் பிடித்தனர். நம்பிராஜன் துணையுடன் ஜோதிடரை கொலை செய்தது ஏன் என்பது குறித்து கலையரசி திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். கலையரசிக்கும் அவரது கணவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அது குறித்து உறவினரிடம் முறையிட்ட போது ஜாதகம் பார்க்கும்படி கூறியுள்ளார். அதன்படி ஜான் ஸ்டீபனிடம் சென்றபோது ஜாதகத்தில் குறைபாடு இருப்பதாக கூறி அவற்றை தீர்த்தால் கணவருடன் பிரச்சனை வராது என கூறியுள்ளார். அதற்காக குறிப்பிட்ட அளவு பணம் வாங்கியுள்ளார். ஆனாலும் பிரச்சனை தீரவில்லை. மாறாக அவருக்கும் அவருடைய கணவருக்கும் இடையிலான தகராறு அதிகமானது. அது குறித்து கலையரசி ஜோதிடரிடம் கேட்டபோது மழுப்பலாக பதில் அளித்துள்ளார். அவர்தான் ஏதோ மாந்திரீகம் செய்து கணவரை என்னிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்க திட்டமிடுகிறார் என சந்தேகமடைந்த அவர் ஜோதிடரை தீர்த்து கட்ட முடிவு செய்து உறவினர் ஒருவரின் மூலம் நம்பிராஜனை நாடியுள்ளார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஜோதிடரை கொல்லும்படி கூறியுள்ளார். அதன்படி வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீபனை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கலையரசி தமது வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து கலையரசி அவரது கூட்டாளி நம்பிராஜன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகர்கோவில் அருகே பரபரப்பை ஏற்படுத்திய ஜோதிடர் கொலையில் விரைந்து துப்பு துலக்கிய பெண் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்த தனிப்படை போலீசாரை உயரதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.